Hello children, in exercise 3.19 sum number 10 பார்க்கப்போம். Verify that a squared is equal to I அப்படினு சொல்லி ஒரு யூனிட் மேட்ரிக்ஸ் கிடைக்குது அப்படிங்கறத நம்மள செக் பண்ண சொல்லிருக்காங்க. when a equal to அப்படினு சொல்லி ஒரு 2 by 2 மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க. So first வந்து நம்ம left hand side எடுத்துக்கணும். So left hand sideல நமக்கு என்ன இருக்கு அப்படினா a squared கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. So a matrix வந்து ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்றதுன்னு அர்த்தம் இல்லையா. So a square னா a into a a. So first அத வந்து கண்டுபிடிச்சுக்கலாம். a matrix வந்து 5 minus 4 6 minus 5 into அதே matrix திரும்ப எழுதுறோம். 5 minus 4 6 minus 5. So இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணனும். இது ரெண்டுமே வந்து 2 by 2 matrix-ஆ இருக்குறதுனால இந்த matrix multiplication possible. So middle ரெண்டு சேமா இருக்கு இல்லையா. So இதோட ப்ராடக்ட் வந்து 2 by 2 matrix-ஆ கிடைக்கும். ஓகே. So இப்போ இந்த ரெண்டு matrix-ஐ எப்படி மல்டிப்ளை பண்ணனும்னா first matrix-ஓட first row-ல கை வச்சுக்கலாம். First row into first column இங்க மல்டிப்ளை பண்ணி எழுத போறோம். அடுத்து first row into second column மல்டிப்ளை பண்ணி இங்க எழுத போறோம். So first row-ல கை வச்சிருக்கனால first row fill பண்ண போறோம். ஒவ்வொரு column-ஓடையும் மல்டிப்ளை பண்ணி. So 5 5s are 25 minus 4 into 6. So ஒரு minus இருக்கனால minus 4 6 are 24. Okay, அடுத்து first row second column fill பண்ணி இங்க எழுத போறோம். 5 4s are 5 into minus 4ன்றதனால minus 20. இங்க வந்து minus 4 into minus 5 ரெண்டு minus இருக்கனால plus-ஆ மாறிடும். 5 4s are 20. இங்க வந்து அடுத்து first row வச்சு ரெண்டு column-ஐயும் finish பண்ணியாச்சு. So second row-க்கு வந்துறோம். Second row into first column இங்க எழுத போறோம். 6 5s are 30 minus 5 into 6 minus 30. இப்போ second row into second column இங்க எழுத போறோம். 6 5 6 4s are minus ஒரு minus இருக்கனால minus வரும். 6 4s are 24 minus 5 into minus 5. So plus minus into minus plus ஆ மாறிடும். 5 into 5 25. Okay. So this is equal to 25 minus 24 வந்து 1 minus 20 plus 20 0 30 minus 30 0. ரெண்டு வேற வேற சிம்பல் இருக்கு. சோ சப்ட்ராக்ட் பண்ணி கிரேட்டர் நம்பர் சிம்பல் போட போறோம். கிரேட்டர் நம்பர் 25 அதோட சிம்பல் போடணும்னு அவசியம் இல்ல. பிளஸ்னா நம்ம விட்டுறலாம் இல்லையா, அதே போல தான். சோ இப்போ நம்பர் சப்ட்ராக்ட் பண்ணும்போது 1. சோ இந்த மாதிரி யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படினாலே யூனிட்னாலே 1 ன்னு தான் அர்த்தம். அது வந்து இந்த கிராஸ்ல வரணும். மற்ற பிளேसेसல 0 வந்துச்சுனா இதுதான் நம்மளோட யூனிட் மேட்ரிக்ஸ் I. சோ நம்ம செக் பண்ணியாச்சு. hence a squared is equal to I. hence verified. That's all. Thanks for watching, children.